தேவன் சிருஷ்டிப்பின் தேவன். ஏன் சிருஷ்டிப்பின் தேவன் என்று சொல்லுகிறோம் சொன்னா, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் காலங்களின் மேலே அவருடைய அதிகாரத்தை வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஆரம்ப காலங்கள், நீங்க ஆதியாகமம் முதல் அதிகாரம் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கும். முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். ஒவ்வொன்றாய் உண்டாகட்டும் 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 என்று சொல்லுகிற போது 6 நாளிலே வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற சகல சர்வ சேனையும் தேவனால என்ன செய்யப்பட்டதா, சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது ஜனங்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, அது எப்படிங்க சாத்தியப்படும்? ஏன்னா ஒரு மரம் வளருகிறதுக்கு அது விதைக்கப்பட்டாக வேண்டும். அதுக்கெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். கொஞ்சம் என்ன செய்யுமா, நாள் எடுத்துக்கும். ப்ராசஸ் இப்படிதான் போகணும். இதுதான் என்னது, ஒரு லா, சட்டம். இதுதான் இயற்கையின் விதி. இதுதான், இப்படித்தான் வளர முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு முன்னாலே இயற்கையின் விதிமுறைகள் எல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா. அவர் இதெல்லாம் தாண்டி கிரியை செய்வார். ஏன்னா தேவனுடைய வல்லமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள்லாம் கேட்பாங்க, எப்படிங்க அது சாத்தியமாகும், எப்படி இது முடியும் என்று சொல்லுகிற போது இங்கே கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒரு 6 கற்சாடிகளை எடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னு சொன்னா, இது எதுக்கு அடையாளம் சொன்னா, 6 நாட்களுக்கு அடையாளம். 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் அதனுடைய சர்வ சேனையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதற்கு ஒப்பனையாய் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு 6 கற்சாடிகள், இவைகளை கொண்டு வருகிறார். இவைகளோடு கூட இடைப்படுகிற போது அந்த கால அளவு இருக்கு பாருங்க, அந்த டைம், இதுதான் அளவு, இதுதான் சட்டம், இதுதான் முறை, இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் தாண்டி ஏன்னு சொன்னா, வேதத்தில் நீங்கள் பல இடங்களிலே பார்க்க முடியும். நீங்க வாசிக்கும் போது என்ன ஆகும், 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 1 முதல் 10 வரைக்கும் கோராகோடு கூட நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு பின்னாலே யார் தேவனை ஆராதிக்கிறவன், யார் தகுதி உள்ளவன் என்கிற ஒரு சூழல் வருகிற போது, யாரை தெரிந்தெடுப்பது என்கிறதான ஒரு நிலை வருகிற போது ஆண்டவர் எல்லாரோடு கூட பேசினார். எல்லா கோத்திரத்தானையும் ஆளுக்கு ஒரு கோலை வெட்டி கொண்டு வர சொல். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோலை வெட்டி கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோலின் மேலே லேவியினுடைய பெயரை எழுது என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட அந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அவர்கள் கொண்டு வந்து அந்த கோலை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்த போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனின் கோல் என்ன செய்ததாம், ஆரோனின் கோல் துளிர்த்தது, ஆரோனின் கோல் பூ பூத்தது, ஆரோனின் கோல் வாதுமை பழங்களை தந்தது. ஏன் சொன்னா, நல்லா கவனிங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதற்கான காலம் என்னன்னு சொன்னா, ஒரு ராத்திரியிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாடங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அற்புதங்கள் நடக்கிறது. இதுதான் முறை, இதுதான் விதி, இப்படிதான் நடக்கும். இப்படி இருந்தாதான் முடியும். ஒரு செடி வளரணும்னு சொன்னா, ஒரு மரம் வளரணும்னு சொன்னா, அது பூக்க இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும், காய்க்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும், கனியாய் மாறுகிறதுக்கு இப்படி காலம் எடுத்துக்கொள்ளும். யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோனாவோடு கூட இடைப்படுகிற போது அவன் தலையின் மேலே நிழல் உண்டாய் இருக்கும்படியாய் ஒரு ஆமனுக்கு செடியை முளைப்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆமனுக்கு நிமித்தம் யோனா சந்தோஷப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து வர காரியங்களை எல்லாம் தாண்டி 10வது வசனத்தில் ஆண்டவர் கேட்பார், ஒரே ராத்திரியிலே முளைத்ததும். எப்படி? ஒரே ராத்திரியிலே முளைத்ததும், ஒரே ராத்திரி. பாருங்க, அந்த ஆமனுக்கு செடி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு ராத்திரியிலே முளைக்க ஆரம்பிக்கிறது. விடியும் போது என்ன வந்துட்டதாம், டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துட்டே இருக்குது. மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, யோனாவின் தலையின் மேலே நிழல் உண்டாகும்படியாக வளர்ந்து கிளை பரப்பி நிற்கிறது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, தேவனுக்கு முன்னாக, தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக இந்த கால அளவு இருக்கு பார்த்தீங்களா, இவைகள் எல்லாம் எடுபடாது. தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதென்று தீர்மானித்து விட்டால் இந்த கால அளவுகளை தாண்டி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படி இங்க கால அளவுகளை தாண்டி தேவன் என்ன அற்புதம் செய்தார்னு சொன்னா, ஒரு சாதாரண கிணத்து தண்ணியை கொண்டு வந்து இதுல ஊத்துங்கன்னு சொன்னார். ஒயின் தயாரிக்க எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? ஒயின் செய்யணும்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுங்களா? ரொம்ப ப்ராசஸிங். அதெல்லாம் என்ன செய்யணுமா, அந்த பழங்களை அரைச்சி அதை இது பண்ணி கொண்டு போய் பூமியில புதைச்சி வச்சு அது ஒயினா மாறுகிறதற்கு
பல மாதங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வருஷ கணக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒயின் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, விலையுயர்ந்தவைகள், ரொம்ப ருசியா இருக்குமா, விலை உயர்ந்தவர்கள், மதிப்பு மிக்கவைகள், பல ஆயிரம் டாலர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னா, அது உருவாகிறதுக்கு எடுத்துக்கொண்ட கால அளவு இருக்கு பார்த்தீங்களா, அது பல வருஷங்கள் கடந்து போய் இருக்கும். நாளாக நாளாக நாளாக, அவங்க அப்படிதான் சொல்றாங்க, நாளாக நாளாக அதனுடைய மதிப்பு கூடும். சாதாரணமான ஒரு ஒயின் செய்யணும்னாவே கால அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் கர்த்தர் முறியடித்து அப்படியே கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் கொண்டு வந்து ஊத்துங்கன்னு சொன்னார். உள்ளே ஊற்றப்படுகிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அப்படியே திராட்சை ரசம், அதுவும் எப்படியா, ருசியுள்ள திராட்சை ரசமாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அற்புதங்களை செய்கிறதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிருஷ்டிப்பின் கால அளவு இருக்கு பாருங்க, அவைகளுக்கு கூடாய் கடந்து போகிற போது இங்க நின்று பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். ஆமென் சொல்றீங்களா? சூரிய சந்திரனை எல்லாம் உண்டாக்குறது அவருக்கு லேசான காரியம். ஏன்னு சொன்னா, ஊத்தப்பட்ட தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் திராட்சை ரசமாய் மாற்ற முடியுமானால், கால அளவுகளை தாண்டி சிருஷ்டிக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன்.